வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸோட லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஈவில் டெட் 6 பர்ன் படத்தை பார்க்கணுன்னு ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறோம். எங்கே பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல். தரமான சம்பவமாக பண்ணியிருக்காங்க. ஃபைனலி பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 1981 ஆரம்பிக்கிற இந்த ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ் சாம் ரெய்மியோட ஒரு கிளாசிக்கான ஹாரர் மூவியாக மாறுது. அந்த டைமில் இருந்த ஹாரர் சினிமாலேயே ஒரு வித்தியாசமான என்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ளே ஒரு அபண்டன்ட் கேபினில் இருக்க புக் ஆஃப் டெட்டை தொட்டு செருப்படி வாங்குற ஒரு சிம்பிளான ஸ்டோரி, பட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்ட் 1 தொடர்ந்து 6 வருஷம் கழித்து ஈவில் டெட் 2 ரிலீஸ் ஆகுது. பட் எங்கே பார்ட் 1 முடிஞ்சதோ அங்கேருந்தே தொடர்ந்து சூப்பராக நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1992 ரிலீஸ் ஆகிற ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் 1 and 2 மாதிரி இல்லாமல் பார்ட் 3 ரொம்ப வித்தியாசமாக டைம் ட்ராவல்லாம் இன்க்ளூட் பண்ணி பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு பீரியட் ட்ராமாவாக செட் பண்ணியிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாலஜி. ரொம்ப வருஷம் கழிச்சு 2013 வந்து இந்த ஈவில் டெட் படத்தை தான் நிறைய பேர் பார்ட் 1 அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு சாஃப்ட் ரீபூட். பார்ட் 1ஓட மாடர்ன் ரீமேக் அப்படி தான் சொல்லணும். பட் இந்த படத்தையுமே ஒரு லாஜிக் உள்ள ப்ராப்பர் சீக்குவலாக கொண்டு வரதுக்காக பார்ட் 3ல் நம்ம பார்த்த 3 புக்கில் 2வது புக்கு தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு லாஜிக் வச்சு இதையுமே அஃபிஷியல் பார்ட் 4ஆக கன்சிடர் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2023 வந்த இந்த ஈவில் டெட் ரைஸ் பார்ட் 5 தரமான சம்பவமாக இருந்துச்சு. யாருமே மறந்துருக்க முடியாது. இன்னமும் தியேட்டரில் பார்த்தது அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த பார்ட் 5ஓட ஓப்பனிங் கில் சீன் ஒரு டைட்டில் கார்டு தான் டெக்னிக்கலி படத்தோடைய லாஸ்ட் சீன். பட் அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. மொத்த படமும் முடிஞ்சு வில்லன் அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி விக்டரியோட ஃபைனல் கேர்ளாக ஹீரோயின் தப்பிச்சு போன பிறகு அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்த வேறு ஃப்ளோரில் இருந்த ஜெசிகா மேலே இந்த பேய் ஏறி தான் ஓப்பனிங் கில் சீன் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலி படத்தோடைய டைட்டில் கார்டு தான் அடுத்த படத்துக்கான லீடப். கடைசி ஃப்ரேம் ஓப்பன் எண்டடாக முடிஞ்ச படம் வில்லனுக்கும் பார்ஷியல் விக்ட்ரி கொடுத்து டெக்னிக்கலாக வில்லன் ஜெயிச்சாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான வித்தியாசமான சம்பவமாக இந்த ஈவில் டெட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மறக்கவே முடியாது. லீ க்ரோனின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த படம் எங்கே முடிஞ்சதோ அங்கேயே தொடங்கி தான் இப்போ ஈவில் டெட் 6 இந்த பர்ன் படம் கண்டினியூ ஆகுது. உண்மையிலே இந்த பார்ட் 6 என்ன மாதிரி ஒரு கதையாக இருக்க போகுது அப்படின்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப பெரிய ஆன்டிசிபேஷனோட வந்த இந்த படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அகெயின் இதுவுமே ஒரு வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. முந்தைய படங்களில் காமிச்ச மாதிரி வெறும் புக் ஆஃப் டெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் இருக்க முடியாது. ஆல்ரெடி 3 புக்குமே முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தப்போ ஏன் 4வது புக்கு இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி டேரக்டர் டீஸ் பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் கோர் எலமெண்ட்டாக வச்சு டார்கெட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படிங்கிறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது, எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத 1 இல்லை 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சு தரமாக செதுக்கியிருக்காங்க. கடைசி கிரெடிட் சீன் நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் அது ஒரு மிகப்பெரிய லாஜிக் கேள்வியை உருவாக்கியிருக்கு. அது மிஸ்டேக்காகவே இருக்குமா இல்லை அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த படம் வந்தால் தான் தெரியும். ஆல்ரெடி பார்ட் 7 ஈவில் டெட் ராத் படம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங்குமே முடிச்சிட்டதாகவும் 2028 ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் 1972 நடக்க போகிற ஒரு ப்ரீக்வல் படமாக இருக்கும்னு அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவில் டெட் ரைஸ் அண்ட் பர்னை கண்டினியூ பண்ணி ஒரு ட்ரையாலஜி முடிக்கிற விதமாக டைரக்ட் சீக்வல் இல்லாமல் எதுக்காக இந்த ப்ரீக்வல் இப்போ நடுவில் வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஆடியன்ஸ் மத்தியில் எழுந்திருக்கு. அண்ட் ஒவ்வொரு படத்தையுமே சிம்பிள் ஒன்லைனாக இருந்தால் கூட வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுனால தான் இன்னமும் சாலிடான ஒரு பாத்தில் ஸ்ட்ராங்காக சர்வைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை. பட் பர்னை கண்டினியூ பண்ணி ஒரு டைரக்ட் சீக்வல் கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக 8 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி நகரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வரும்போது தான் தெரியும். இந்த பர்ன் படத்தில் எதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ முகம் சுழிச்சதே கிடையாது. பயங்கர கோரியாக இருந்துச்சு. பார்ட் 4லயாச்சும் கிளைமேக்ஸில் ரத்த மழை வந்திருக்கும். பார்ட் 5ல் வெள்ளமே ஓடிச்சு. இந்த படத்தில் டைட்டில் கேட்ட மாதிரி ஸ்க்ரீன் பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ வித்தியாசமாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. முந்தைய பகுதிகள் எதுலேயுமே கிரெடிட் சீன் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்ட் 7 ஈவில் டெட் ராத் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்துமே மிட் அண்ட் போஸ்ட் 2 கிரெடிட் சீன் வச்சுருக்காங்கன்னா இன்னும் இந்த பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறைய சீக்வல்ஸ் வரணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம். குறிப்பாக இந்த ஈவில் டெட் பர்னில் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் கில் சீன், இன்ட்ரோ சீன், உடனே கதைக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேவும் செமையாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்த படமும் இதே மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரத்தை மட்டும் மையமாக வச்சு கொண்டு போகாமல் ஒவ்வொரு படத்துக்கும் புது கேஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் கண்டினியூட்டி மாறாமல் கொண்டு போகிற பொட்டென்ஷியல் எத்தனை ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அமையும் அப்படின்னு தெரியல. பட் இவ்வளோ சூப்பராக போகுது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் தியேட்டரில் உட்காந்து அந்த 2 கிரெடிட் சீனையும் பார்த்துட்டு வாங்க. அங்கே தான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.